போரிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கெலாம் ஒரு குட் பை சொல்லிவிட்டு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து மின்ட்டு, அப்புறம் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டே. அதில் வந்து 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு, அப்புறம் வந்து இஞ்சி, கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் வந்து புதினா, மல்லி இலை கைப்பிடி அளவுக்கு அதை எடுத்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் பேஸ் இதுக்கு, இந்த ரைஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கோல்டு வின்னர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓல்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோடு வந்து சோம்பு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி எல்லாம் இருக்குல்ல, பச்சை கலரில் பிரிஞ்செல்லாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியல் மாதிரி அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிட்டு இருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா சாட்டே பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இது பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம இதுக்கு வந்து இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா வந்து அரிசியை போட்டு மூடி விட்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மின்ட் பீஸ் பிரியாணி அரிசி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு தயிர் சட்னி, அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை தான் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும்.